தலையோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு விடாமுயற்சி மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவிலேருந்து இப்போ ஒரு நியூவான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமே. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் வர அக்டோபர் 31 இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷலாக தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மகிழ் திருமணியுடைய டைரக்ஷனில் ஒரு பிக் சம்பவமாக இந்த மூவி இருக்க போகுது. சஸ்பென்ஸும் த்ரில்லரும் ஆக்ஷனும் சொல்லிட்டு இந்த மூவியில் நிறையா இருக்கு. இதை தாண்டி இந்த மூவி ஒரு ஹாலிவுட் மூவியோடைய ரீமேக் அப்படின்ற படம் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதே அக்டோபர் 31 சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த மூவியும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு ஆர்மி சம்பவம் தான். சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் இந்த அமரன் மூவியும் ஒரு பிக் வெயிட்டிங் மூவியாக தான் இருக்கா. இப்போ இந்த 2 மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தா இன்னொரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகனும் கார்த்தியும் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மூவியில் மோதி இருந்தாங்க. இப்போவும் ஒரு மூவியில் மோத போகிறாங்க. மெய்யழகன் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். பிரேம்குமாரோடைய டைரக்ஷனில் இந்த மூவி தயாராகிருக்க. அக்டோபர் 31 இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. 2D என்டர்டைன்மெண்ட் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமி முக்கியமான ஒரு ரோலில் இந்த மூவியில் அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த 3 மூவியுமே அக்டோபர் 31 ஒரே டேட்டில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. சூர்யாவோட ஆக்டிங்கில் கங்குவா மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. அக்டோபர் 10 இந்த மூவி ரொம்ப பிக்கஸ்ட்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே இப்போ வேட்டையன் மூவி ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த மூவியும் அக்டோபர் 10 தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. மூவி தரப்புலேருந்து சீக்கிரமாகவே அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைமாக ஜெய்பீம் ஞானவேலும் சிவா அவர்களும் மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரே மந்தில் மோதி இருப்பாங்க. இப்போ ஒரே டேட்டில் மோத போகிறாங்க. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் 2 மூவி கொடுக்க போகுதுன்னு தெரியல. லோகேஷ் இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மூவி பண்ணிக்கிட்டு இருந்தவரை இப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கு போகிறாரு போல. அமீர் கானை வச்சு ஒரு பிக் பேன் இண்டியன் மூவியை பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒருவேளை எந்த மூவியும் லோகேஷோட யூனிவர்சிட்டியில் வருமா தெரியல. இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அமீர் கானும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட்லி போல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கி போகிறாங்களான்னு தெரியல. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய டேரக்டர் தமிழ் மூவிக்கு அப்புறம் ஹிந்தியில் மூவிஸ் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் முருகதாஸ்ல இருந்து இப்போ அட்லி லோகேஷ் கனகராஜ் வரைக்குமே ஹிந்தி இண்டஸ்ட்ரியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூவியை மைத்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் மேக் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்களே. தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னத்தை எடுக்க போகிறாருன்னு தெரியல. பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜுக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அமையுதுன்னு. தாமரக்கண்ணனுடைய டைரக்ஷனில் அர்ஜுனுடைய விருந்து அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி ஆகஸ்ட் 29 தேட்டருக்கு வரப்போகுது. பேன் இண்டியா வயசில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரோஷனுடைய ஆக்டிங்கில் சாம்பியன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகுது. பிரதீப் அத்வைனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்க. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு கன்ஃபார்ம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி கூட பேன் இண்டியா வயசில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணப்பருடைய மூவியில் இருந்த சம்பத்துடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்துரு அப்படின்ற கேரக்டரில் தான் இந்த மூவியில் ஒரு ஆக்டிங் பண்ண போகிறார் போல. பேன் இண்டியா வயசில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக அதுவும் கண்ணப்பருடைய ஹிஸ்டரியை மெயினாக வச்சு இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. கேஜிஎஃப் பாகுபலி போல் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மூவி தயாராகிட்டு இருக்கா. கல்கி மூவி கூட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதே போல் தான் இந்த கண்ணப்பர் மூவியையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியில் இருந்த சம்பத்தோடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உபேந்திராவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் யூஐ அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிருக்கா. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அக்டோபருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அக்டோபருடைய ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணால் அக்டோபர் 10 இருக்கணும். எண்டில் ரிலீஸ் பண்ணால் அக்டோபர் 29 இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விக்ரமுடைய ஆக்டிங்கில் தங்கலான் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருந்தாங்க. டே 1ல் 25 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ செகண்டாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்காங்க. 53 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை இப்போ கரண்ட்டில் கொடுத்துருக்கிறதா அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆன மூவிஸில் தங்கலான் மூவி தான் ஹை பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கு. இந்த மூவி கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனால் தங்கலான் மூவிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ கிடைச்சிருக்கு.